அன்புள்ளவர்களே, சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் மற்றும் நவம்பர் 2025 மாதத்திற்கான விரிவான கணிப்புகளை இப்போது பார்ப்போம். அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகக்கூடிய தலைப்பு சந்திரன். இன்று இன்று சந்திரனை பற்றிய சந்திரன் என்ற தலைப்பில் சந்திரனின் சாகசங்கள், சந்திரன் என்னென்ன செய்வார் ஒரு ஜாதகத்தில் இருந்தால், அவர் எப்படி செயல்படுவார், எப்படி நன்மை தீமைகளை செய்ய உள்ளார் அப்படிங்கிறத இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சந்திரன் என்றாலே தாய், சந்திரன் என்றாலே தாய்மை கிரகம், தாய்மை கிரகம்தான் சந்திரன். அந்த தாய்மை கிரகமான சந்திரன் மனதையும் ஆளக்கூடிய கிரகமாகவும் ஆகிறார். இந்த சந்திரனுடைய கோச்சாரத்தை வச்சு தான் ராசி பலன்கள் வருகிறது. அதுபோக பஞ்சாங்கம், திதி, யோகம், கரணம் எல்லாமே இந்த சந்திரனுடைய ஓட்டத்தை தான் வச்சு வருது. இதுபோக உங்களுக்கு சந்திரன் முழு பௌர்ணமி அன்று கடலில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பு, கடல் அலைகளின் கொந்தளிப்பை வைத்து மனிதன் யோசனை பண்ணுறான். என்ன இந்த பௌர்ணமி அப்போ இப்படி ஒரு கடலில் ஏதோ ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இதற்கு ஏதோ பூமிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான யோசித்து ஒரு ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறான். அதிலிருந்து தான் ஜோதிடமும் துவங்குகிறது. ஜோதிடம் ஓரளவு உண்மையானது அப்படிங்கிறதுக்கான நிரூபிக்கக்கூடிய ஆதாரமே பௌர்ணமி காலத்தில் இந்த சந்திரன் முழு பௌர்ணமி காலத்தில் அந்த கடல் அலைகள் கொந்தளிப்பதை வைத்து தான் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜோதிடம் என்பது உண்மையானது தான் அப்படிங்கிறது, சயின்ஸ் படி உண்மையானது தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இப்போது இந்த சந்திரன் எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரியான விளைவுகளை ஜாதகத்தில் கொடுக்குங்கிறத பார்ப்போம். சந்திரன் சூரியனோடு சேரும்போது அது அமாவாசை யோகமாக கருதப்படுகிறது. அந்த அமாவாசை யோகத்தில் பாவ கிரகங்கள் சேரும்போது சந்திரனின் ஆதிபத்தியம் காரகமும் மற்றும் சூரியனின் ஆதிபத்தியம் காரகமும் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அதே அமாவாசையில் சுபர்கள் சேரும்போது அது அமாவாசை யோகமாக மாறி சந்திரன் சூரியன் இருவருமே மிக சிறப்பான நன்மையை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். இதற்கடுத்தபடியாக சந்திரன் செவ்வாயோடு சேரும்போது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சந்திர மங்கள யோகங்கிறது மாதிரி சொல்லப்படுது. அந்த சந்திரமங்கல யோகங்கிறது ஏற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொத்து சுகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம், ஆசை இருக்கும். சந்திரன், செவ்வாய், ராகு அப்படிங்கிற தொடர்புகள் ஜலராசியில் ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த ஒயின்ஸ் கடை இது மாதிரியான போதை வஸ்துக்களால் ஆதாயம், நன்மை ஏற்படும். இதே இந்த சந்திரன் புதன் அப்படிங்கிற கிரகத்தோடு சேர்ந்தால் அவங்க ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ப்ரெசன்ட்டிங்காக இருப்பாங்க. அதுலேயும் வளர்வரை காலத்திலே சேரும்போதும், அதில் தேய்பிறை காலத்திலையும் கூட பஞ்சமி, சப்தமி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவங்களுடைய தாயார் இளையவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய தாய்மாமன் அநேகமாக பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் இவங்களை விட்டு ஏதாவது பிரிஞ்சு வெளியூர், வெளி மாநிலங்களில் போய் பிழைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. சந்திரன் எப்போதுமே ஒரு மாறுதலை உருவாக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறது. பெண்கள் தாய்மை அடையக்கூடிய தன்மை உள்ள கிரகமாகவும் இருக்கிறது. அதனால் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது ஏற்படுத்தும். அப்போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவோடு சேர்ந்தால் அந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் ரீதியான மாறுதல்கள், சடன்லி சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான மாறுதல்கள் அவர்களுக்கு ஏற்படும். இப்போ இந்த சந்திரன் குருவோடு சேரும்போது கஜகேசரி யோகம்ங்கிறது ஒன்று இருக்குது. இந்த கஜகேசரி யோகங்கிறது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடியது தன்மையை உருவாக்கும். அதுபோக உங்களுக்கு பணம், பொருளாதாரத்திலே இப்போ நல்ல வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சந்திரன் குரு சேர்க்கை, பார்வை அப்படிங்கிற தொடர்பு வந்துட்டாலே ஒரு தெளிவான மைண்ட் செட்டப் அவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப கரெக்டான மைண்ட் செட்டப் உள்ளவங்களாக இருப்பாங்க. மனதுக்குள்ளே ஒரு தெளிவும் புரிதலும் மற்றவங்கள புரிஞ்சிக்கூடிய தன்மை நன்றாகவே இருக்கும். அந்த மாதிரியான ஜாதகர்கள் ரொம்ப சிறப்பாக முன்னணிக்கு வர்றது சாத்தியமாகும். இப்போ உங்களுக்கு இந்த
உங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்திரன், புதன் சேர்க்கைங்கிறது அஷ்டமி தாண்டின நிலையில் இருந்தா, அதுவும் ஒரு சில பாதிப்புகள உருவாக்கும். அது சந்திரன், புதனுடைய ஆதிபத்தியங்கள் சிலவற்றை அது பாதிக்க செய்யும். இப்போ புதன் அ அதாவது சுக்கிரன், சந்திரனுடைய சேர்க்கை. சுக்கிரனோடு சந்திரன் சேர்க்கும் சேர்க்கை பார்வை அடையும்போது, அவர்களுக்கு கொஞ்சம் அழகு, கவர்ச்சி எல்லாமே இருக்கும். பேச்சில ஒரு கவர்ச்சி இருக்கும். அழகானவர்களா இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் காமம் சார்ந்த எண்ணங்கள், காமம் சார்ந்த வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும். இந்த மாரி சில விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் எதிர்மறையா இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு லக்ஸூரியான லைஃபு, எல்லாம் லக்ஸூரியான லைஃபு, கார், பங்களாங்கிற அமைப்புகள் விஷயங்கள்லாம் கூட அமையும். ஆனா அதே சமயத்தில் சந்திரன், சந்திரன், சுக்கிரன் சேர்க்கைங்கிறது, இந்த சந்திரன், சுக்கிரன் சேர்க்கைங்கிறது மீன லக்கணத்துக்கு ஒரு மைனஸ் தான். அந்த சந்திரன், சுக்கிரன் சேர்க்கைங்கிறது குழந்தைகளோட உடல்நிலை, ஆரோக்கியத்தன்மை பாதிக்கும். அவர்களுக்கு தவறான காதல், தவறான காமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா 5ஆம் இடத்துல இந்த மாதிரியான மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன் தொடர்புகள் வரும்போது தவறான காதல், தவறான முடிவுகளை எடுப்பது, குழந்தைகள் பாதிக்கப்படுது, முதலில் பெண் குழந்தை ஏற்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். தேய்பிறை சந்திரனா இருந்தா சொல்லவே வேண்டியதில்ல. அவங்களுக்கு சில அவங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும். பொதுவா சந்திரனும், புதனும் எதிரெதிர் நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களா சந்திரனும், சுக்கிரனும் மன்னிக்கவும். சந்திரனும், சுக்கிரனும் எதிரெதிர் நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆக இருக்கிற காரணத்தினால், அவர்களுடைய ஆதிபத்தியம், காரகத்துவத்தை ஏதேனும் ஒரு வகையில் பாதிப்படைய செய்வார்கள். இப்போ நாம்ப அடுத்த சப்ஜெக்ட்டா நாம வந்து சனி, சந்திரன் சேர்க்கை போவோம். சனி, சந்திரன் சேர்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா, புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். சனி, சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தா நிறைய சாமி ஆடுறவங்க, குறி சொல்றவங்க, கோயில்ல சாமி ஆடுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி, சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும். சனி, சந்திரன் சேர்க்கைங்கிறது மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணமான ஒரு கிரக சேர்க்கை. சனி, சந்திரன் சேர்க்கை மனக்குழப்பம் ஏற்படும். மனதுக்குள் ஏதாவது ஒரு தீவிரமான எண்ணங்கள போட்டு அத மனசுக்குள்ள எந்நேரம் அத வந்து நுணுக்கி நுணுக்கி யோசிச்சு எந்நேரம் யோசிச்சு மனசை குழப்பிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். நிறைய சாமியாடிகள் குறி சொல்றவங்களுக்கு இந்த சனி, சந்திரனுடைய சேர்க்கை பார்வை இருக்கிறத நாம பார்க்கலாம். அந்த சனி, சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தா மட்டும் ஒருத்தர் குறி சொல்ல முடியாது, சாமியாட முடியாது. அந்த சனி, சந்திரன் சேர்க்கையில் குரு பார்வை இருக்கணும். அந்த ஜாதகத்துக்கு 5ஆம் 9ஆம் அதிபதிகளோட தொடர்பு லக்கணத்துக்கு அமையணும். அப்படி அமைஞ்சவங்க சாமி ஆடுறாங்க, குறி சொல்றவங்களா இருக்கிறாங்க. இதுபோக செவ்வாயினுடைய தொடர்பு இந்த சந்திரனுக்கு, அதாவது சனியோட சேர்ந்து செவ்வாயினுடைய தொடர்பும் அந்த சந்திரனுக்கு ஏற்பட்டால், கண்டிப்பாக அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமாக சாமி ஆடுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறாங்க. திடீர்னு மைண்ட் செட்டப் சாதாரணமா சாமி ஆடாதவங்களே இருந்தா கூட, அவங்களுக்கு திடீர்னு ஒரு மைண்ட் அப்செட் ஆனவங்க மாரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும். விருச்சிக ராசியில் சனி, சந்திரன், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களோட தொடர்புகள் வந்தால், விருச்சிக ராசியில் நேரடியாக சனி, சந்திரன், செவ்வாய்ங்கிற தொடர்பு தேவையில்லை. விருச்சிக ராசிக்குள்ள தான் சனியினுடைய நட்சத்திரமான அனுசம் இருக்குது. அந்த அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் நின்று உங்களுக்கு சனி, ராகு, செவ்வாய், சனி, ராகு அப்படி அது மாதிரியான தொடர்புகள் ஏற்பட்டாலே அவங்ககிட்ட ஒரு மைண்ட் அப்செட் இருக்கும். திடீர்னு மைண்ட் அப்செட்டு, ஒரு சைக்கோ மாதிரியான பேச்சு, நடவடிக்கைகள் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு சனி, சந்திரன் சேர்க்கை எல்லா இடத்துலயும் நன்மை செய்யாது. அதே சமயத்தில் எல்லா இடத்துலயும் கெடுதலையும் செய்யாது. அதே மாரி சனி, சந்திரன் அப்படிங்கிற தொடர்பு நாம் முதல்ல சொன்னது போல சனி, சந்திரன் சேர்க்கைங்கிறது பயணங்கள் செய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதுபோக இரவு நேர தொழில் செய்கிறவங்களுக்கும் சனி, சந்திரன் சேர்க்கை மிக மிக சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்த அவங்களுக்கு நல்ல வரும்படியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி, சந்திரன் சேர்க்கை பார்வையில் ஒருவேளை சனியோ, சந்திரனோ யோகராக இருக்கும் பட்சத்தில், உதாரணமா மேச லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன்,
சனி 10, 11 கூடியவர். ஆனால் அது பாதகாதிபதி. இருந்தாலும் 10, 11 கூடியவர். அந்த ஆதிபத்தியத்தை அவர் தான் செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்கா. அவங்க 2 பேரும் இன்டர்சேஞ்சில இருந்தாலோ, அல்லது வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ, அந்த மாரியான செயற்கை பார்வையில் இருப்பவர்கள் ஏதாவது சுபர்களோட குரு, சூரியனுமான சுபர்கள் அந்த சந்திரனுக்கோ, சனிக்கோ தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்ட நிலையில் சனி, சந்திரனுடைய செயற்கை பார்வை இருந்தால், அவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத சொத்துக்கள் அமையும். சொத்து சுகங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்தவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண சொத்துக்கள அவங்க வாங்குவாங்க. அடுத்தவங்களுக்கு நிச்சயம் பண்ண பையனையோ, மாப்பிள்ளையோ கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி மற்றவர்களுக்கு நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அவங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா இந்த சனி, ச சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இந்த நிழல் கிரகமான ராகுவோடு தொடர்பு கொள்வது அவ்வளவு நல்லதாக இல்லை. இப்போ உங்களுக்கு அதற்கு முன்னால் சனி, சந்திரன பத்தி இன்னொரு விஷயத்த நாம் பார்த்துருவோம். இந்த சனி, சந்திரன் சேர்க்கைங்கிறது கடக லக்கணத்துக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. அவர் லக்னாதிபதி ஆன சந்திரன் போய் சனி இருள் தன்மையுள்ள ஒரு கிரகத்தோட போய் சேர்ற காலத்துல அவங்களுடைய மனசு ஒரு நிலைப்பாடுகளோட இருக்காது. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் தப்பான முடிவுகள எடுப்பாங்க. கோள் சொல்லுவாங்க. சுலபத்தில் மனக்குழப்பம் அடைவார்கள். அவங்கள குழப்புறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுபோக உங்களுக்கு வந்து சந்திரன் ராகுவை எதிர்த்து நகர்ந்துட்டு சந்திரனுக்கு ராகுக்கு எந்த கிரகமும் இல்லாமல் நேருக்கு நேர் ராகுவை எதிர்த்து சந்திரன் வந்து சந்திரனை எதிர்த்து ராகுவும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் சிறிது மைண்ட் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது 5ஆம் இடத்தினுடைய தன்மையை பொறுத்து 5ஆம் இடமும் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து சனி, சந்திரன் எதிரெதிரில் போயிட்டு இருக்கும்போது சுபர்கள் தொடர்பில்லைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மைண்ட் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனக்குழப்பம் அப்படிங்கிறது வேற, மனத்து அப்செட் ஆகிறதுங்கிறது வேற. இந்த இந்த சந்திரன், ராகு அப்படிங்கிற தொடர்பு புதனோடு சேரும்போது, அதாவது சந்திரன், ராகு, புதன், கேது, சந்திரன், கேது, புதன், ராகு அப்படிங்கிற சேர்க்கை வரும்போது அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, மனதும் புத்தியும் ராகு, கேதுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் பொய் பித்தலாட்டம், கேரக்டர் லாஸ், கொஞ்சம் குணநலன்கள் வித்தியாசம், ஏதாவது ஏமாற்றக்கூடிய குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். ராகுனால ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றத்துக்கு உண்டான கிரகம் அதுதான். ஒரு மாயாஜால கிரகம் அதுதான். அதுபோக சந்திரன், ராகுனுடைய தொடர்பு இருப்பவர்கள் நேருக்கு நேர் நாம் முதலே சொன்னது மாரி சந்திரன், ராகு நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள். ஒருவர் அடுத்த ராசியில் சந்திரன் ஒரு ராசியில் அடுத்த ராசியில் ராகு சந்திரன் நோக்கி வரக்கூடிய பொசிஷனில் இருக்கும்போது, கட்டாயம் அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் எதிர்பாராத ஏமாற்றம் ஏற்படும். அவங்ககிட்ட பழகுறவங்க எல்லாருமே அவங்கள ஏமாத்தத்தான் பழகுவாங்க. அது மாதிரியான சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனவே சந்திரன், ராகு தொடர்பு இருப்பவர்கள் சனி, சந்திரன் சேர்க்கையோட சந்திரன், ராகு தொடர்பு தான் பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்களே ஏமாற்று குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்கள யாரையாவது ஏமாத்துவாங்க. பொதுவா சந்திரன், ராகு அப்படிங்கிற தொடர்பு சின்ன குழந்தைகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி அந்த குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா, அவங்க வயிற்றுப்போக்கு, வாந்தி சின்ன வயசுல அவங்களுக்கு சரியா குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது. பெரியவங்களானாலும் அவங்களுக்கு வந்து காற்று, தண்ணீர் இது மாதிரியான ஏதாவது ஒரு பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. சுற்றுப்புற சூழ்நிலை ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டுன்னா அவங்களும் அதில பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு சந்திரன், கேது அப்படிங்கன்னா தாய்மையை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான தாய் காரகனும், தாய்மை காரகனுமான சந்திரனோடு கேது நெருக்கமான தொடர்புகளுக்குள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்குள் தாய் பாசம் என்பது தடை செய்யப்படும். தாய்மை அடைவதிலும் பெண்களுடைய ஜாதகத்துக்கு தாய்மை அடைவதிலும் பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பா. அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஆனா, அதே சமயத்தில் தாய் மிகவும் நல்லவராக இருப்பார். அவருடைய தாய் மத்தவங்களுக்கு பரோபகாரியாகவும், பக்திமானாகவும் இருப்பார். ஒரு வகையில அந்த சந்திரன், கேது சேர்க்கைங்கிறது தள்ளி இப்போ ஒரு 10 டிகிரி, 13 டிகிரி தள்ளி இருக்கிறது நல்லது. ஒரு வகையில் தாய் நல்லவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா வந்து நெருக்கமான டிகிரியில் இருக்கும்போது தாய்மை அடைவதிலும், தாய் பாசத்தை அடைவதிலும் சிக்கல், பல விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அப்போ உங்களுக்கு வந்து அது அது போக வந்து சந்திரனை பொறுத்தவரைக்கும் நாம ஏற்கனவே சொன்னது மாரி, இந்த சந்திரன், புதன் சேர்க்கையும் இது தேய்பிறை சந்திரனும், புதனும் சேரும்போதும் சில பிரச்சனைகள் தாய் மகனுக்குள்ளே உறவுகள் பாதிக்கப்படுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். பொதுப்படையா வந்து இந்த சந்திரனுக்கு மட்டும் தான் வளர்பிறை, தேய்பிறை என்றது ஒரே கிரகத்துக்கே சுபர், அசுபர் என்ற 2 விதமான அந்தஸ்துகள் இருக்கிறது. சந்திரனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் நான் அதனுடைய ஒளித்தன்மையை வச்சு அதனுடைய எத்தனாவது டிகிரியில் இருக்குது, எங்க இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன்கள் அமையும். சந்திரன் பொதுவா புதனுடைய ராசிகள் இருப்பது இருப்பது ரொம்ப நல்லது தான். வளர்பிறை சந்திரனா இருக்கும்போது பெரிய அறிவாளிகளா இருப்பார்கள். அதே மாரி சுக்கிரனுடைய ராசிகள் இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதா இருந்தாலும், அவங்கட்ட வேற ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுப்படையா சந்திரன் தான் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்திலும் சரி, இந்த நம்ப முண்டேன் ஆஸ்ட்ராலும் சரி, அது 2லயுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறது. இங்கே முண்டேன் ஆஸ்ட்ராலஜிய பத்தி நாம அடுத்த இதில பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.